இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நீர் என்னோடு பேசுவீராக என்று இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து கேட்கலாம். ஆண்டவரே, எங்க கூட பேசுங்க. ஆண்டவரே, மனித சத்தம் அல்ல, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்து 100 எங்களில் பலன் வெளிப்படுவதாக, உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. யார் யார் இந்த சத்தத்தை கேட்க நீர் சித்தமாயிருக்கிறீரோ அதற்கேற்ற அனுகூலங்களை கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி இந்த வசனம் அவர்களை நோக்கி செல்லட்டும். நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர், பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகள் நாம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் தம்முடைய ஜீவனை கொடுத்து இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பேச போகிற வார்த்தை, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும் போதாது, நாம் ஈசாக்கை போல சுதந்திரிக்க வேண்டும். இந்த பூமியில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு வைத்திருக்கிற ஆமென் மேலான திட்டங்கள். யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருந்தார் அல்லவா? அதே போல தேவன் ஒவ்வொருவருக்கும் மேலான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமென். மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் கொடுக்கிற பிளெஸிங்ஸ், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உயர்ந்த ஸ்தானம் அல்லது உயர்ந்த நிலைக்கு அடுத்ததான் இருக்கும். இப்படிப்பட்ட நன்மையை, இப்படிப்பட்ட மேன்மையை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவனை ஆராதிக்கிற ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். எளியவனை அவர் குப்பையில் இருந்து எடுத்து ஏன் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் என்றால், நம்மை தேவன் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட அல்லது நாம் சுதந்திரிக்கப்பட ஆமென் ஈசாக்கு செய்த காரியங்களை நாமும் செய்ய வேண்டும். ஈசாக்கு அப்படி என்ன செய்தான்? ஈசாக்கு செய்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகம் இருந்தாலும் ஆமென் இந்த வேளையிலே ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஈசாக்கு செய்ததான ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் கையில் பைபிள் இருக்குமானால் நீங்கள் தயவாய் அதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அல்லது நோட்ஸ் எடுக்க விரும்புகிறவங்க நீங்கள் அதை கூட செய்யலாம். அது ரொம்ப ஆசீர்வாதமானது, பிரயோஜனமானது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஈசாக்கு செய்த சில காரியங்கள். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஈசாக்கை போல சுதந்திரிக்கிறோமா? நிச்சயம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க சில காரியங்கள் நம்மில் வெளிப்பட வேண்டி இருக்கிறது. ஆமென். ஈசாக்கு அப்படி என்ன செய்தான்? ஈசாக்கு செய்த சில காரியங்கள். அதில் முதல் காரியம், அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். 1-2 வசனங்களில் பார்த்தால் தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார். நீ உன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை பலி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வைத்து இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் பார்ப்பது உண்டு. அதிகம் நாம் தியானித்திருக்கிறோம், அதிகம் கேட்டிருக்கிறோம். இதில் ஈசாக்கு என்ன செய்தான் என்பதை குறித்து ஆமாம் இதை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதாலே நான் இதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் ஈசாக்கின் இடத்தில் பேசவில்லை, கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் மட்டும்தான் பேசினார். என்ன பேசினார்? உன் மகன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று.
ஈசாக்கு இப்பொழுது கை குழந்தை அல்ல, ஈசாக்கு ஒரு வாலிபன். விறகை தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து நடந்து செல்லுகிற அளவுக்கு அவன் பலமுள்ளவன். ஒரு 15 to 20 வயதுக்குள்ள இருக்கும், ஒரு 20 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரவுண்டா. இவன் ஒரு வாலிபன். இப்போ நைட்டு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுகிறார். உன் மகன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று பேசுகிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், நிச்சயமாய் ஈசாக்கை அழைத்திருப்பான். விஷயத்தை சொல்லவில்லை. கர்த்தர் உன்னை எனக்கு பலி செலுத்த சொன்னார் என்று எதுவுமே சொல்லாமல் தட்டியிருப்பான். நைட்டு அல்லது பொழுது விடிந்த போது புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏர்லி மார்னிங் ஆபிரகாம் எழுந்ததும் ஈசாக்கை தட்டியிருப்பான். என்ன தட்டியிருப்பான்? நீ எழும்பு, கிளம்பு, நம்ம ஒரு இடம் வரைக்கும் போகணும். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமோடு கூட ஈசாக்கும் புறப்பட்டான் என்று. ஆபிரகாம் இடத்தில் ஈசாக்கு எந்த கொஸ்டினும் கேட்டதாக இங்கே சொல்லப்படவில்லை. ஏன்பா என்ன கூப்பிடுறீங்க? நேற்று தூங்குறதுக்கு முன்னாடி வர இப்படி ஒரு காரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலையே. எங்க போறோம், எதுக்கு போறோம், எந்த கொஸ்டினும் பண்ணல. ஏன்பா என்ன மட்டும் கூப்பிடுறீங்க, அம்மாவை ஏன்பா கூப்பிடல, கேட்கல. அழைத்தது தகப்பன். ஈசாக்குடைய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? கொஸ்டின் பண்ணாம கீழ்ப்படுகிறவன். கொஸ்டின் பண்ணாம, எந்த ஏன், எதற்கு, எதனால, எந்த கேள்வியும் கேட்காம சொன்னது என்னுடைய அப்பா, என்னை புறப்பட சொன்னது என் தகப்பன், நான் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இந்த ஈசாக்கை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்லுகிறார்னா, உன்னுடைய நேசகுமாரன். ஒரு நேசகுமாரனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? உடனே கீழ்ப்படிவான். 3 கூட்டத்தார் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள், 2வது கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அதாவது இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு கீழ்ப்படிவாங்க. நம்மில் அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். ஆரம்பத்தில் எதிர்ப்போம், அப்புறமா கொஞ்சம் கீழ்ப்படிவோம். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க பாருங்க, சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது. அவங்க தான் நேச பிள்ளைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். எனவேதான் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருடைய நேசகுமாரன் என பிதாவாகிய தேவன் அதை பலமுறை சொல்லி இருக்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஈசாக்கை போல சுதந்திரிக்க நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லது நாம எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படியே இந்த கீழ்ப்படிதான். என் கிட்ட அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னாலே புரிந்து கொள்ளுங்கள், அது என்னால செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாததை அவர் ஒரு நாளும் என்னிடத்தில் திணிக்க மாட்டார், என்னிடத்தில் சொல்ல மாட்டார், என்னை அந்த காரியத்துக்காக ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். என்னை நோக்கி நீ இதை செய், இப்படி பண்ணு, நீ புறப்படு, இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்னாலே அது என்னால செய்ய முடியும் என என்னை உருவாக்கின சிருஷ்டிகருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பாக அல்லது அதை தாண்டி எனக்கு ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் என்னை துரிதப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைக்கிறார். அதிகாலையில் பொழுது விடியட்டும், என் பையன் நல்லா தூங்கி எழும்பட்டும், அதுக்கப்புறம் மெதுவாக பேசி டிஸ்கஸ் பண்ணி, அப்போ ஒரு 2 days டைம் கொடுங்கப்பா, எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்கப்பா, எதுவுமே கேட்கல. தகப்பன் அழைத்ததும் உடனே புறப்படுகிறான். தகப்பனுக்கு தெரியும் எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம், இது ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஆனாலும் சொன்னது தகப்பன். என கேட்கிற அன்பு வாலிப சகோதரா சகோதரி, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உடனே கீழ்ப்படுகிறவளாய் இருக்கிறாயா அல்லது செவியை விலக்குகிறவராய் இருக்கிறாயா? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை நாம பெற்றிருக்கிறோம். ஈசாக்கை போல சுதந்திரிக்க வேணும்ல. நமக்கான விசேஷித்த நன்மையை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 11:40 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆல்ரெடி, அதாவது நான் தோன்றும் முன்னமே என்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. என்னை குறித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவருடைய சத்தத்துக்கு என் செவியை கொடுத்து, ஆமென், அவருடைய சித்தத்துக்கு என்னை முழுமையாக விட்டு கொடுக்கணும். உடனே நான் கீழ்ப்படியணும். இம்மிடியேட்டா கிளம்புனா கிளம்பணும், புறப்படணும். உடனே கீழ்ப்படுகிறவன் நேச பிள்ளை. தாவீதை பாருங்க, யோசேப்பை பாருங்க.
இவர்களை குறித்த தேவ திட்டங்கள் என்பது பெரியது. இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்டது அவனுக்கு சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுக்கல. மீண்டும் வழக்கம் போல ஆடுகளை மேய்த்து கொண்டுதான் இருந்தான். இப்பொழுது தகப்பன் அழைத்து அனுப்புகிறான், என்கிட்ட வா, இங்க கூப்பிட்டு சொல்றேன், உன்னுடைய சகோதரர்கள்லாம் யுத்த களத்தில் இருக்கிறாங்க, நீ போய் விசாரித்துட்டு வான்னு சொல்லி இந்த ஃபுட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுன்னு சொல்லும் போது, அது எப்படிப்பா என்ன நீங்க அனுப்பலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன, என்னுடைய பிளான் என்ன, குறித்த தேவ திட்டம் என்ன, நான் ராஜாவா இருப்பது அல்லவா, நான் போய் சாப்பாடு கொண்டு கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் அதை தட்டவில்லை. உடனே கீழ்ப்படிந்தான். அவன் எடுத்து வைத்த அந்த ஸ்டெப்பு தான் அவனுக்கான தேவ திட்டத்தை நோக்கி அவனை கொண்டு போனது. யோசேப்பையும் அப்படித்தான். யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? எல்லாரை காட்டிலும் அவன் மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது. அப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றவனை அவன் தகப்பன் யாக்கோபு அழைத்து சொல்லுகிறான், உன் சகோதரர்களை போய் விசாரித்து வா, உங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொண்டு கொடுத்து விட்டு வா என்று சொன்னபோது யோசேப்பு அதை தட்டவில்லை, உடனே ஒபே பண்ணான். நேச பிள்ளைகள் உடனே கீழ்ப்படிவார்கள். தகப்பனை கனப்படுத்த விரும்புகிறவர்கள் உடனே கீழ்ப்படிவார்கள். அப்பா என்கிட்ட தானே சொன்னார், என்கிட்ட சொன்ன காரியத்தை நான் தான் செய்யணும். என்னிடத்தில் சொன்ன காரியத்தை நான் செய்யாமல் இன்னொருவர் செய்வார் என்றால் அது நான் என் தகப்பனை கனவீனப்படுத்துவது. உடனே கீழ்ப்படியணும். ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கான நன்மையை நீ சுதந்திரிக்க உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உடனே கீழ்ப்படியணும். வேதத்தில் நீங்க முழுவதும் படித்தீர்கள் ஆனால் தெரியும், இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களோடு கர்த்தர் பேசுவதை நிறுத்தி விடுவார். மாறாக சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் என்று விட்டு கொடுக்கிறவர்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். உங்ககிட்ட பேசுறாரா டெய்லி? ஏலியின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. ஏன் அபூர்வமா இருந்துச்சுன்னா, கேட்கறதுக்கு ஒருத்தனும் ரெடி இல்லை. ஏலியின் பிள்ளைங்க பாவ காரியங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, அதை ஒபே பண்றதுக்கு யாருமே ரெடி இல்லை. அந்த நேரத்தில் தான் ஒரு சிறுவன் சாமுவேல் சர்ச்சில் வளர்றான். கர்த்தர் அவனை நோக்கி பேசுகிறார், சாமுவேலேன்னு கூப்பிடுறார். ஆரம்பத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் ஏலியின் இடத்தில் போகும்போது ஏலி சரியா கைட் பண்ணுகிறான், அது கர்த்தரா இருக்கும், நீ போய் சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று அவனை அனுப்பி விடுகிறார். அவனிடத்தில் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை, பின்னும் கர்த்தர் மறுபடியும் அவனை நோக்கி கூப்பிடுகிறார். சாமுவேலே என்று கூப்பிட்ட போது சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று விட்டு கொடுத்தான். கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக அவர் விடவில்லை. கேட்கிறதுக்கு ரெடி, நான் பேசுறதுக்கு அவர் ரெடி. உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால் உன்னோடு பேசுவதை அவர் நிறுத்தி விடுவார். சங்கீதம் 81 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு அவர்களை விட்டு விட்டார். ஈசாக்கை போல நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாயிருக்கிறேன் 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 என்று சொல்லி நீ வாக்குத்தத்தத்துக்கு இன்னும் தூரமாயிருப்பாயானால், ஆமென், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாவற்றையும் காண்பிப்பதற்கு அல்ல தேவன் உன்னை ரட்சித்தது. தேவன் உன்னை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது உனக்கான நன்மைகளை, உனக்கான ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பதற்காக, நீ அதை அனுபவிப்பதற்காக, அந்த ஸ்தானத்தில் நின்று அவருக்கு மகிமையாய் உலகுக்கு சாட்சியாய் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக உடனே கீழ்ப்படுகிற அனுபவம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இரண்டாவது ஈசாக்கு செய்த பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தகப்பனோடு புறப்பட்டு செல்கிறான். அவரோடு கூட நடக்கிற அனுபவம். அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நீங்க இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் வந்துறேன் சொல்லல. அப்பா கூட, அப்பா கூட இருக்கிறது போல ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. ஏமே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான்.
ஆண்டவர் நேர அவனை ஒரு மலை மேல கூட்டிட்டு போய் மறுரூபமாகி மகிமையை காண்பித்து அந்த பிரசன்னத்தை காண்பித்து கொடுத்ததும் பேதுரு வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கேயே இருப்பது நல்லது, இங்கேயே இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. அப்ப கூட இருக்கிற அனுபவம், ஆமென், இதை இழந்துடவே கூடாது. தேவனோடு இருக்கிற ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம்மோடு இருக்கணும். பாருங்க, எனக்கு தெரியும் அந்த வாலிப பிராயத்தில் அதிகமாய் அநேகருடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்வது. ஆமென். அவரால் நடத்தப்படுகிறவன் பாக்கியவான். அவரால் தகப்பனோடு இருக்கிறவன் அவரால் நடத்தப்படுவான். தகப்பனோடு நடக்கிறான். ஈசாக்கினுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் தகப்பனோடு நடக்கிறான். ஈசாக்கினுடைய சக்சஸ் உடைய இரண்டாவது காரியம், அவன் அவரோடு நடக்கிறான். நீ அவரோடு நடக்கிறவளாய் இருப்பாயானால், ஹல்லேலூயா, நீ செய்வது எல்லாம் உனக்கு வாய்க்கப்படும். உன் வழிகளில் நீ இடறுவதற்கு சான்ஸே கிடையாது. உன் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவருடைய கரம் உன்னை பிடிக்கும், அவருடைய கிருபை உன்னை தாங்கும். அவரோடு இருக்கணும். தனியா வாலிப பிராயத்தில் கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பலன் வந்தாலே நாம் பல நேரத்தில் நம்முடைய தோல்விக்கு காரணம் நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்திருப்பது. சுயத்தை இல்ல. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க, நீங்க எல்லாமே என்னால ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே? அவரோடு ஈசாக்கை கூப்பிட்டு கேட்கலாமா? ஈசாக்கே, எங்க போறேன்னு தெரியுமா? ஈசாக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? தெரியாது. நீ நடக்கிறது என்ன பாதைன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன தைரியத்துல நீ நடக்கிற? ஈசாக்குடைய ஆன்சர் என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு நடக்கிற பாதை தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிற தகப்பனை தெரியும். எனக்கு நடக்கிற பாதை தெரியாது, இது எங்க போய் முடியும்னு தெரியாது, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் தைரியமா முன் செல்வேன். காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவரை அறிகிற அறிவு உன்னை தைரியமாய் முன் செல்ல வைக்கும். ஆமென். Thank you Holy Spirit. அவரோடு நடக்கணும். அவரோடு நடக்கணும்னா நீ அவரை அறிந்து கொள்ளணும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தன் படகில இயேசுவுக்கு இடம் கொடுத்தவன் பேதுரு. படகு நிறைய மீன்களை கொடுத்த போது இயேசு படகு நிறைய மீன்களை கொடுக்கிறார். மீன் படகு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அவரை அறிகிறான். முதல்ல போதகரை என்றவன் இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவை அறிந்ததும், இது தேவன் என்பதை அறிந்ததும் அவர் பாதத்தில் விழுகிறான். நான் பாவி, என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாட்டுவேன் என்று சொல்லும் போது படகையும் யோசிக்கவில்லை, படகில் இருக்கிற மீன்களை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. அவருக்கு பின்னாகவே போகிறான். உடனே அவரோடு கூட போகிறான். அவரை அறிகிற அறிவு, நீ அவரோடு கூட நடக்க, அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். நீ அவரை அறிந்து கொள், உன் தகப்பனை அறிந்து கொள், உன் தேவனை அறிந்து கொள். நீர் யார் என்று தான் கேட்டான் ஆரம்பத்திலே பவுல். நீர் யார்? இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்றார். பவுலுடைய ஆரம்பம் அப்படிதான். நீர் யார்? நீர் யார்? இவங்க எல்லாம் தேவனை அறிந்து வந்தவர்கள் அல்ல, தேவனால் அறியப்பட்டு வந்தவர்கள். ஆனால் பவுலுடைய முடிவு என்ன? நான் விசுவாசித்திருக்கிற ஒரு இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நாமும் அப்படிதான். தேவனற்றவர்களாய் இருந்தோம், தேவனை அறியாதவர்களாய் இருந்தோம். அவர் நம்மை நன்றாய் அறிந்து, நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்தெடுத்து அவருடையவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த வாலிப பிராயத்திலே நீ தேவனை அறிகிற அறிவிலே வளருவாயானால் நீ அவர் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க நீ விரும்ப மாட்டாய். அவர் இல்லாமல் ஒன்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. தேவனோடு முகமுகமாய் பேசினவன் மோசே.
இந்த மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லும் போது மோசே சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாக செல்லணும். ஆண்டவர் சொல்ற என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். உடனே மோசே சொல்ற, நீங்க அப்படி என் முன்னாடி போகலன்னா என்னை இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க, நான் இங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன். நீங்க கூட இருந்தா என்னால எங்கேயும் போக முடியும் ஆண்டவரே. எந்த கடினமான சூழ்நிலையில என்னால் நடக்க முடியும். ஆனா நீங்க கூட இல்லைன்னா என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறவன் அவரோடு கூட நடப்பான். நடக்கிற பாதை எனக்கு தெரியாது, ஆனால் நடத்துகிற தகப்பனை எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளையா இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ ஈசாக்கை போல சுதந்திரிக்க வேண்டுமானால் தனியாய் நடக்காதே, தகப்பனோடு செல்லு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் செருபாபேலுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பர்வதம் சமபூமியாகும்? ஏனென்றால் செருபாபேல் தனியாக வரவில்லை, அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். யார் தலைக்கல்? தலைக்கல் கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோடு செல்லுகிறவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் அது சம பூமியாகும். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வன், உம்மாலே. ஆமேன். தகப்பனோடு நடக்கிறான், தகப்பனுடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறான், தகப்பனோடு புறப்படுகிறான். அப்ப நீங்க மெதுவா நடக்கிறீங்கப்பா, நாங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்ப்பா, நான் ஸ்பீடா போறேன், அல்லது நீங்க போங்க நான் அப்புறம் வரேன். தன்னுடைய சுயத்தை கம்ப்ளீட்டா அடிக்கிறான். சுயமே இல்லை, அப்பா சத்தம், அப்பா விருப்பம். ஆமென். அவருடைய சத்தம், அவருடைய விருப்பம். உடனே கீழ்ப்படுகிறான், அவரோடு கூட நடக்கிறான். மூன்றாவது என்ன செய்கிறான் பாருங்கள். இவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து நிற்கிறார்கள். வந்து நின்ற போது தூரத்தில் ஆபிரகாம் அந்த இடத்தை பார்க்கிறான். ஈசாக்கை பலி செலுத்த வேண்டிய இடம். ஈசாக்கு இதுவரை அதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், வேலைக்காரர்களை கீழே நிறுத்திவிட்டு அந்த விறகுகளை எடுத்து, கழுதையின் மேல வைத்து சுமந்து கொண்டு வந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் தலை மேல வைக்கிறான். ஈசாக்கு அதை தட்டி விடவில்லை. தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறான். ஈசாக்கை போல சுதந்திரிக்க விரும்புகிற அன்பு வாலிப சகோதரா சகோதரி, அவர் உன்மேல் வைக்கிற காரியத்தை உன்னால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? தகப்பன் தன்மேல் வைத்த பாரத்தை ஈசாக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி தானப்பா வந்தேன், நீங்க இப்போ இந்த வயசுல போய் இதை தூக்கி என் தரையில வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் அளவில்லை, அவன் புலம்பவில்லை, அவன் முறையிடவில்லை. வேலைக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு ஏன் தலையில தூக்கி வைக்கிறீங்களேப்பான்னு சொல்லி அப்பா கிட்ட ஃபைட் பண்ணல. அவன் அதை தூக்கி போட்டுட்டு ஓடவில்லை. இது என் தகப்பன் என் மேல் வைத்த காரியம். புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று நினைக்க கடவன். ஆமென். கால் போன போக்கில், மனம் போன போக்கில் அநேகர் ஓடிக்கொண்டிருப்பதை உன் கண்கள் காணலாம், ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல. காரணம், நீ ஆமென் வாக்குத்தத்தத்து சந்ததி, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளை. உன்மேல் தகப்பன் எதை தூக்கி வைக்கிறாரோ அதை சந்தோஷமாய் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் நான் சொல்லுகிறேன், நீ பாக்கியவான். ஆமென். Thank you Father. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. என்ன ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிப்பேன் 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 சொல்லிட்டு இந்த காரியத்தை, என்ன இந்த பாரத்தை என் மேல வச்சிட்டீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. புலம்பாதே, முறையிடாதே, சந்தோஷமா ஏற்றுக்கொள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நுகம் லகுவாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் எத்தனை பேர் தேவ அழைப்பை பெற்றவர்கள்?
அதை தள்ளிவிட்டு உலக காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இன்று உன்னை நோக்கி இந்த சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நுகத்தை உன்மேல் சந்தோஷமாய் வைக்க விரும்ப நீ அதை ஏன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒரு நேச பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை, வாக்குத்தத்தத்து பிள்ளை தகப்பன் கொடுப்பதை, தகப்பன் தருவதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா அதற்கு சிறந்த உதாரணம். கெத்செமனே தோட்டத்தில் வைத்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று சொன்னார். அவருடைய விருப்பத்தை வைக்கிறார், அதற்கு மேல பிதாவின் சித்தத்தை வைக்கிறார். நீங்கினா நல்லா இருக்கும், ஆனாலும் உங்க சித்தம் இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவதானால் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கட்டும். நமக்குள்ள 1000 எண்ணங்கள், 1000 விருப்பங்கள், 1000 ஆசைகள் இருக்கும். அதற்கு எதிரான காரியங்கள் நம் மேல் சுமத்தப்படும் போது அது ஒருவேளை நமக்கு சற்று கடினமாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம். ஆனால் அதை சுமக்கவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய ஆசை இச்சைகளை நீ சிலுவையில் அறைந்து விட்டு தேவ சித்தம் அதை அறிந்து அவர் தருவதை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உன் காலடிகளை எடுத்து வைப்பாயானால் நீயே சுதந்தரிக்க தகுதியானவன், நீயே சுதந்தரிக்க தகுதியானவள். ஈசாக்கு முறுமுறுக்கவில்லை. அப்பா என் மேல தூக்கி வைக்கிறார், நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து 3 வேளை இந்த ஜெபத்தை செய்கிறார், பதில் வரவில்லை. பலன் வந்தது, ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். இயேசு ஜெபத்தை முடித்து வரும்போது சோல்ஜர்ஸ் வராங்க, வந்து இயேசுவை பிடிக்கும் போது உடனே பேதுரு கத்தி எடுத்து அவன் காதை வெட்டினான். உடனே இயேசு அவனுக்கு கை கொடுத்து, என்னுடைய அடுத்த செக்ரட்டரி நீதான்பான்னு சொல்லிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணல. அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? தட்டி போற்றாத, தட்டி போற்றாத, என் பிதா நான் பருகும்படி எனக்கு தந்த பாத்திரம் இது, தட்டி போற்றாத சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் மாறாவின் அனுபவத்தில் தேவன் நடத்தலாம். ஆண்டவரே, நான் இதுல நடப்பது தான் உங்க சித்தம், எனக்கு இந்த ட்ராக் போதும்பா, இன்னொரு பாதை வேண்டாம் ஆண்டவரே. எஸ், ஆமென். அவர் என்ன தருகிறாரோ, அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அது போதும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தருவது எதுவோ அது போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். தகப்பன் தன்மேல் தூக்கி வைத்தான் விறகு கட்டைகளை, ஈசாக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். ஏன் இதை வீட்டில இருந்தே தூக்கி வைக்கல? வீட்டில இருந்தே தூக்கி வைத்திருக்க வேண்டியது தானே? வீட்டில இருந்தே தூக்கி வைத்திருந்தால் இவ்வளவு தூரம் ஈசாக்கால நடக்க முடியாது. என்னுடைய திராணி, உங்க திராணி அவருக்கு தெரியும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவருமில்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உன் நிலைமை அவருக்கு தெரியும். உன் திராணிக்கு மேல் அவர் சோதிக்க மாட்டார். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் என்ன கடவன். முறுமுறுக்காத, புலம்பாத. அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும், நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், எல்லாம் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுறேன், என் லைஃப் மட்டும்
இப்படி யாராவது புலம்பிட்டு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறேன். உனக்கான நன்மையை நோக்கி உன்னை நடத்தவே, உனக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நோக்கி, ஆமென், அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நோக்கி உன்னை கொண்டு செல்லவே கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவங்களை உன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனம் கொடுக்கப்பட்ட பெற்றுக்கொண்ட யோசேப்புக்கு அடுத்து வந்தது, அவனுக்கு இடி விழுந்தது போல இருந்தது. அவன் கை கால்களில் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். சகோதரர்கள் நினைத்தார்கள் அவனுடைய வாழ்க்கை இதோடு முடிய போகிறது என்று. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்க காரணம் என்ன? அவன் கொண்டு போகப்பட்டது, ஆமென், ஹல்லேலூயா, காவற்கிடங்களை கிடப்பதற்கல்ல, தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் அவனை கொண்டு போய் இருத்துவதற்கு. யோசேப்பு முறுமுறுக்கவில்லை, அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். எனவேதான் கர்த்தருக்காய் நின்றான், வைராக்கியமாய் நின்றான். பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்த போது கூட அவன் தேவன் மேல முறுமுறுப்பு இருந்திருக்குமாயானால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருப்பான். இல்லை இல்லை, அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு தரிசனம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். எத்தனை உயர்வு தாழ்வுகள் 30 வயதுக்குள்ளே, 17 முதல் 30 வயதுக்குள்ளே எத்தனை அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உயர்வு தாழ்வுகள் எல்லாம் வந்தது. எல்லாவற்றையும் சகித்தான். குறித்த வேளை வந்தபோது கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று எண்ண கடவன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன நியமித்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். அதை செயல்படுத்தவே உனக்கு இந்த கிருபைகளை, ஞானத்தை, பலத்தை எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஈசாக்கு ஏற்றுக்கொண்டான். ஈசாக்கு தலையில பாரம், அந்த விறகு தூக்கி வைத்ததும் 6வது வசனம் கடைசியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இருவரும் கூடி போனார்கள். அதுவரை அப்பா கூட தான் நடந்தான், ஆனா இப்போ இன்னும் க்ளோஸா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஈசாக்கு தலையில விறகு தூக்கி வச்சுட்டு ஒரு கை வச்சு பிடிச்சிருப்பான், ஆபிரகாம் பக்கத்துல இன்னொரு கை அது மேல வச்சிருப்பான். எதுக்கு தெரியுமா? விழுந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா, ஒரு நுகத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோ, அதன் மேல உன் கரம் மட்டும் இருக்காது, அதன் மேல அவருடைய கரமும் இருக்கும், கர்த்தருடைய கரமும் இருக்கும். நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் அதை அறிந்து கொள்வாய். இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி நடந்தது? நான் எப்படி தண்ணீரை கடந்தேன்? நான் எப்படி அக்னியை கடந்தேன்? நான் எப்படி இந்த மதிலை தாண்டினேன் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் தந்ததை, அவர் அனுமதித்ததை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? கர்த்தருடைய கரம் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும். இருவரும் கூடி போகிறார்கள். இதுவரை பேசாத ஈசாக்கு பேசியிருக்கலாம், ஆனால் இங்கே சொல்லப்படவில்லை. 3 நாட்கள் டிராவல் பண்ணி வந்தாங்க. ஈசாக்கு இதுவரை கேட்கல, ஏன்பா, எதுக்குப்பா, ஏன் அம்மாவை கூப்பிடாம வரோம், இப்படி நிறைய கேட்டிருக்கலாம், ஆனால் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் தலையிலே பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவன் முன்னடக்கிறான். தகப்பனும் கூட நடக்கும் போது இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, அப்பா, ஆட்டுக்குட்டி எங்கே? 7வது வசனம், ஆட்டுக்குட்டி எங்கப்பா? எல்லாருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்க? இந்த தேடலுக்கான காரணம் என்ன தெரியுமா? சில பாரம், அவன் தலைமையில இருக்கிற பாரம் அவனுக்குள்ளே தேடல் உண்டாகிறது. என்ன தேடல்? ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆமே, இந்த பாரம் நீங்கணும்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாகணும்னா ஒருவரால் மட்டும்தான் முடியும், ஆட்டுக்குட்டியானவரால். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் அவரை சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சில நுகத்தை தேவன் உண்மையில் ஏற்றும் போது உன்னுடைய தேடல் எதை நோக்கி செல்லுகிறது? நீ எதை தேடுகிறாய்? உன் வாலிப பிராயத்தில் நீ யாரை தேடுகிறாய்? எதை தேடுகிறாய்? ஈசாக்கு எதை தேடினான் பார்த்தீங்களா? யாரை தேடினான் பார்த்தீர்களா? அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவன் தேடினான். அப்பா, அம்மா எங்கன்னு கேட்கல, அப்பா சாப்பாடு வச்சிருக்கிறீங்களா, எதுக்குப்பா, எதையுமே கேட்கல. ஆட்டுக்குட்டி எங்க? உன்னுடைய தேடல் சரியானதா இருக்குமானால் நீ பயணிக்கிற பாதை சரியானது என்பதை அறிந்து கொள். கர்த்தர் நியமித்த பாதையில டிராவல் பண்றவங்க கர்த்தரையே தேடி கொண்டிருப்பார்கள். ஆமென். அவன் தேடுறான். இந்த தேடலுக்கு காரணம் என்ன?
அவன் தலைமையில வைக்கப்பட்ட பாரம். சில நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறது நம்மை ஒடுக்குவதற்கல்ல, நம்மை அவரோடு இன்னும் நெருங்க வைப்பதற்கு. நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். சில நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறது நம்மை ஒடுக்குவதற்கல்ல, நம்மை அவரோடு நெருங்க வைக்கிறதற்கு. முதல் செய்தியில சொன்னேன் அல்லவா, அந்த இளையகுமாரன் குறைவுபட துவங்கி ஒண்ணுமே இல்லாத நிலையில் வந்தபோது, அவ்வளோ பெரிய நெருக்கத்துக்குள்ள வந்தபோது அவன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் நினைத்தான். சில நெருக்கங்களை, சில பாரங்களை, சில நுகங்களை, சில சுமைகளை தேவன் அனுமதிக்கிறது உன்னை ஒடுக்கி உன்னை வேதனைப்படுத்தி ரசிப்பதற்கல்லப்பா, உன்னுடைய உள்ளம் சரியானதை தேட வேண்டும் என்பதற்காக. மாயையை தேடக்கூடாது. உன்னை மாற்ற வல்லமை உள்ள சர்வ வல்லவராம் நம் ஆட்டுக்குட்டியானவரை நீ தேட வேண்டும் என்பதற்காக அவரே அதை வைத்தார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி எங்கே? தேடலோடு புறப்படுகிறான். இப்பொழுது குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. விறகுகள் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஆபிரகாமும் ஈசாக்கு மட்டும்தான் நிற்கிறாங்க. ஈசாக்க வலுக்கட்டாயமா ஆபிரகாமால கை கால்களை கட்டி படுக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு வாலிபன். ஈசாக்கு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஈசாக்கு 20 வயசுன்னா ஆபிரகாமுக்கு 120 வயசு. 20 வயசு வாலிபனுக்கு பலம் ஜாஸ்தியா, 120 வயசு தாத்தாவுக்கு பலம் ஜாஸ்தியானா நமக்கு நல்லாவே தெரியும் 20 வயசு வாலிபனுக்கு தான். அப்போ நிச்சயமா ஈசாக்கு அந்த பலிபீடத்துல வைக்கணும்னா, நல்ல கவனிங்க, அவன் விட்டு கொடுக்கணும். தானே விட்டு கொடுங்க. பலிபீடம் கர்த்தருக்குரியது இல்ல. பலிபீடத்தில் நான் என்னை வைக்க வேண்டுமானால் நான் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏன் ஆசை விருப்பங்கள் எல்லாம் உடைக்கணும். பலிபீடத்தில் வைக்கப்பட்டது அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். அக்கினி இறக்கணும்னு நினைச்சா அக்கினி இறக்குவார். வெட்டி போட சொல்லுவார். துண்டு துண்டா வெட்டி போட சொல்லுவார். என்ன அவருக்கு தோணுதோ அது செய்வார். அப்போ பலிபீடம், இது பலிபீடம் வச்சுக்கோங்களேன். இந்த பலிபீடத்துல ஈசாக்கு தன்னை வைக்கிறான். பலிபீடத்தில் நான் என்னை வைக்க வேண்டுமானால் என் ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே உடைச்சிட்டு தான் உங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் என்ன பலிபீடத்தில் வைக்க முடியும். என்ன செய்யணுமோ செய்யுங்க. கத்தி எடுத்து வெட்டணுமா வெட்டுங்க, பீரி போடணுமா பீரி போடுங்க, அக்கினி இறக்கி எரித்து போ, என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஈசாக்கு செய்த பிரதான காரியம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படுகிறவன் மாத்திரமல்ல, தகப்பனோடு நடக்கிறவன் மாத்திரமல்ல, தகப்பன் வைத்த பாரத்தை ஏற்றுக்கொள்கிறவன் மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியானவரை தேடுகிறவன் மாத்திரமல்ல, பலிபீடத்தில் அவருடைய இஷ்டம் எதுவோ அது நடக்கட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாய் விட்டு கொடுத்தவன். ஈசாக்கை போல சுதந்திரிக்க விரும்புகிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் பலிபீடத்தில் நீ உன்னை முழுமையாய் வைக்க ரெடியா? விட்டு கொடுத்துட்டான். அப்பா கையை கட்டுங்க, காலை கட்டுங்கப்பா, வெட்டுங்கப்பா. விட்டு கொடுத்தான். பலிபீடத்தில் இப்பொழுது ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்டது கர்த்தருடையது. கர்த்தர் அதை அவர் இஷ்டம் போல செய்வார். நீ பலிபீடத்தில் உன் வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கணும் நீ விரும்புவாய். ஆனால் நீ பலிபீடத்தில் உன்னை வைப்பாய். என் ஆசை, என் விருப்பங்கள் வேண்டாப்பா, அதை உடைச்சு போடுங்கப்பா, அதை இடித்து போடுங்கப்பா. எரிகோ தகர்க்கப்பட்டது போல எனக்குள்ளே நான் கட்டி எழுப்பி வைத்திருக்கிற என்னுடைய ஆசை கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு, ஆண்டவரே உங்க சித்தம் எதுவோ அது நடக்க என்னை பலிபீடத்தில் தருகிறேன். சுதந்திரிக்க விரும்புகிறவனுக்கு பலிபீடம் முடிவல்ல, அது ஆரம்பம். ஈசாக்கு பலிபீடத்தில் வைத்தான். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? சுதந்திரிக்க விரும்புகிறவன் இதை செய்துதான் ஆக வேண்டும். தேவன் வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க நான் என்னை விட்டு கொடுத்தாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் வைத்தான். ஆனா ஒரு கேள்வியோடு வைத்தான். என்ன கேள்வி? எங்கே ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் நடக்கும்போது பாரத்தை தலையில் ஏற்றிக்கொண்டு நடக்கும்போது அப்பா கிட்ட கேட்ட கேள்வி, ஆட்டுக்குட்டி எங்கே? பலிக்கான மிருகம் எங்கே? இந்த கேள்வியோடு நடந்தான். பலிபீடத்தில் வைத்தான்.
கேள்வியோடு பலிபீடத்தில் தன்னை வைத்தான். ஆபிரகாம் கத்தியை ஓங்கின போது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காதே என்ற சத்தம் கேட்க அவன் திரும்பி பார்க்கிறான். 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி கவனி, கேள்வியோடு பலிபீடத்தில் தன்னை வைத்த போது அவனுடைய கேள்விக்கான பதிலாய் ஒரு ஆட்டுக்கடா அங்கே இருந்தது. நான் சொல்ல வருகிற செய்தியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன்னுடைய எல்லா கேள்விக்கான பதில் பலிபீடத்தில் உண்டு. உன்னுடைய எல்லா கேள்விக்கான பதில் பலிபீடத்தில் உண்டு. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இனி நாளை எப்படி நடக்க போகிறது, எது என்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த பலிபீடத்தில் உண்டு. ஆமென். கேள்வியோடு புறப்பட்ட ஈசாக்கு பலிபீடத்தில் அவருடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் என்று முழுமையாய் வைத்தபோது பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அங்கே இருந்தது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கேள்வியோடு நீ உன்னை பலிபீடத்தில் வைத்து பார், பதிலாக ஆட்டுக்குட்டியானவரை உனக்காக இறங்கி வருவார். ஈசாக்கை போல சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய செய்தியை கேள். பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்கு பதில் உண்டு. பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்கு பதில் உண்டு. கேள்வியோடு மலை மேலே ஏறினான், பதிலோடு இறங்கினான். எங்கே என்ற கேள்வியோடு பலிபீடத்தில் வைத்தவன் பதிலை காண்கிறான், பதிலை காண்கிறான். வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கலங்கிக் கொண்டு கேள்விக்குறியோடு இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீ இருக்கிற இடத்திலே முழங்காற்படியிட்டு தேவ சித்தத்துக்கு உன்னை முழுமையாய் விட்டு கொடுத்து பார். இந்த 2020 நீ உனக்கான பதிலை அடைய போகிறாய். உனக்கான பதிலை அறிந்து கொள்ள போகிறாய். இயேசுவின் நாமத்திலே இதை நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பலிபீடம் உன்னுடைய முடிவல்ல, பலிபீடம் உன்னுடைய புதிய ஆரம்பம். பலிபீடத்தில் உனக்கான பதில் உண்டு. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதோ நீ ஈசாக்கை போல சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பலிபீடத்தில் வைக்கணும்னா உன் ஆசை, உன் விருப்பங்களெல்லாம் ஓட்டிக்கணும் வேண்டாம்ப்பா. சில நபர்களை உன் மனம் விரும்பி இருக்கிறதுனா உடைச்சு போட்டு வேணாம்ப்பா. பலிபீடத்தில் ஈசாக்கு வைக்கப்பட்டதும் அதுவரை ஈசாக்கோடு கர்த்தர் பேசினது இல்லை. ஆனா முதல்ல கர்த்தர் ஈசாக்குக்காக பேசுகிறார். பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்காக கர்த்தர் பேசுவார். நான் என்னை பலிபீடத்தில் வைத்தது உண்மையானால் எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுவார். அவர் பேசுவார், அவர் பேசுவார். ஆபிரகாமே பிள்ளை மேல கை வச்சிராதென்றார், பிள்ளை மேல கை வச்சிராதென்றார். பலிபீடத்தில் உன்னை வைத்து பார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருப்பதை நீ அறிந்து கொள்வாய். உனக்காக பேசுகிறவர் அவர். அது மாத்திரமல்ல, அதுவரை ஆபிரகாம் தான் வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பொழுது ஈசாக்கும் கேட்க ஆரம்பிக்கிறான். ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவர்கள் 2 பேரும் மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஒருவன் வந்து செய்தி கொடுக்கிறான், ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறான். என்ன கொண்டு வருகிறான் தெரியுமா? ரெபேக்காள் பிறந்த செய்தியை கொண்டு வருகிறான். 22வது வசனம், பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். எப்பொழுது 20வது வசனம், இந்த காரியம் நடந்த பிறகு, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஈசாக்குக்கான வாழ்க்கை துணை ஏற்படுத்தப்பட்டது. நீ உன் ஆசைகளை, உனக்கான நபரை தெரிந்தெடுத்து உனக்குள்ளே ஒரு கற்பனையாய் உருவாக்கி வைத்துவிட்டு இதை நடத்தும் என்று தேவனிடத்தில் கேட்காதே. உனக்கான திட்டம் தேவன் உருவாக்குவார். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பிறகு ரெபேக்காளை குறித்த செய்தி கேள்விப்படுகிறான். ரெபேக்காள் பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனுக்கு அவர் ஏற்ற துணையை அவர் ஏற்படுத்தி தருவார். நீ உனக்கான துணையை தேடிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து உன்னை பலிபீடத்தில் வைக்கலாம் நினைச்சாலும் முடியாது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சற்று கடினமாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ வெளியே காண்பதெல்லாம் மாயை. மாயையான தோற்றத்தை உண்மையென நம்பி, மாயையான அன்பை உண்மையென நம்பி
அது நடக்கணும், இது நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நீ கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், இந்த மாயைக்கு அவர் ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். அதை தூக்கி எறிந்து விட்டு உன்னை முழுமையை அவரிடத்தில் அர்ப்பணித்து பார். உனக்கான ஆசீர்வாதங்கள், உனக்கான ஏற்ற துணை எல்லாவற்றையும் கர்த்தர் அதினதின் காலத்தில் செய்து உன்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான சந்ததியாய், தலைமுறையாய் கர்த்தர் நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், அநேகருக்கு ரோல் மாடலாய் இருப்பாய். பலிபீடத்தில் வைத்த ஈசாக் எப்படி மற்றவர்களுக்கு இன்று நமக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறானோ, ஏன் கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுகிறவன் இந்த ஈசாக்கு. எல்லாரும் அப்படி சொல்லப்படவில்லை. ஏன்னா பலிபீடத்தில் வைத்தவன், பலிபீடத்தில் வைத்தவனிடத்தில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும், கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும், கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படும். கிறிஸ்துவை இப்படி அல்லவா நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஈசாக்கை போல சுதந்திரிக்கணும். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் நமக்கு தெரியும். தேசத்தில் கொடிய பஞ்சம் இருந்தாலும் ஈசாக்கு போய் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம். ஈசாக்கு தோண்டின துறவுல எல்லாம் தண்ணீர். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் போய் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்? அவன் பலிபீடத்தில் வைத்தவன். என்னை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் இந்த வார்த்தையை சவாலாய் வைக்கிறேன். உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் பலிபீடத்தில் உண்டு. என்னை தருகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விட்டு கொடுப்பாயா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு, ஆமா, எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்க கூச்சப்படாம வெக்கப்படாம நீங்க முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்க 2 கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என்னை முழுமையாய் தருகிறேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோட ஆத்மா சரீரம் அர்ப்பணித்து பாடுங்க பார்க்கலாம். அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். அர்ப்பணிக்கிறவங்க உண்மையாய் ஆவியோட ஆத்மா, ஆவியோட ஆத்மா சரீரம், அன்பரே உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேள்வியோடு, குழப்பத்தோடு, கலக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டு உம்முடைய பீடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதிலாய் வரப்போகிறீர். நன்றி அப்பா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை